இன்றைக்கும் நிறைய பேர் கையில் கம்யூனியன் வச்சுக்கிறான், ஆகாரையும் வச்சுக்கிறான், கையில் கம்யூனியன் வச்சுக்கிறான், சிவப்பான கூழையும் வச்சுக்கிறான், கையில் கம்யூனியன் வச்சுக்கிறான், 2 வெள்ளிக்காசையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கையில் கம்யூனியன் வாங்குறான். யூதாசு போய் 30 வெள்ளிக்காசையும் அதே கையில் தான் வாங்கினான். கடைசியில் வசனம் சொல்லுது, நாண்டு கொண்டு செத்தான், மாம்ச சாகல்ல. கர்த்தர் சொல்றாரு, அவன் மறுபடி பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். ஸ்பிரிச்சுவல் டெத். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனும் சரி, நித்திய மரணமும் சரி, கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நித்திய மரணம் கொடுக்கணும்னு விரும்பலை, ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம். புறஜாதியாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கர்த்தர் கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்போ நம்ம கையில் அது இருக்கு. இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. இதை எக்காரணம் கொண்டும் ஆபிரகாம் இழந்த மாதிரி, அவன் சந்ததி இழந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது.